சொல்லு மச்சி. இப்ப எங்கடா இருக்க? ஒரு சின்ன வேலையா திண்டுக்கல் வரைக்கும் போறேன்டா. வண்டியை உடனே திருப்பு. ஏன்டா? சின்ன வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உனக்கு பெரிய வேலை வந்துடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, கதிர் போன் பண்ணான். கதிர்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே, போட்டோ எடுப்பானே, அவனா? இல்ல, உன் போட்டி எடுக்க போறவன். என்ன மச்சி இவ்வளவு டென்ஷனா இருக்க? பின்ன நாம 2 பேரும் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்டா. மணிமங்கலத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணு வீட்ல இருந்து கதிர் பேசுறான்டா. ஐயோ, அவன் எதுக்குடா மறுபடியும் பேசினா? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சான், அதனால மாப்பிள்ளை வீடு பார்க்க வரேன்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறியா? நீ எதுக்குடா அதெல்லாம் ஒத்துக்கிற? டேய், அவங்க முடிவு பண்ணிட்டு பேசுறாங்கடா. ஏற்கனவே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தண்டா. எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிலாம் சொல்ல முடியாது, பிரச்சனை ஆயிடும். அவங்க வீட்லயே ஒரு போலீஸ்கார் இருக்கா தெரியும்ல. அப்ப என்ன அந்த பொண்ணை கட்டிக்க போறியா? போடாங், ஏதாவது சொல்லிட போறேன். ரோகிணிய வேணான்னு தான் சொல்ல போறேன். ஆனா நாசுக்கா சொல்லி கழட்டி விடணும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகம் வந்துச்சு, நீ வசமா மாட்டிப்ப. என்னது, நான் மாட்டிப்பனா? ஆமா, ஒரிஜினல் மாப்பிள்ள நீ தானே. நான் சும்மா சப்ஸ்டியூட் வந்தவன் தானே. மச்சி இது கொஞ்சம் கூட சரியில்லடா. அந்த கதிரை பார்த்தல்ல, ஆள் எப்படி இருக்கான்னு. வெறும் வயிற்றுலயே 10-12 பேர் அடிப்பான் போல இருக்கு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எத்தனை பேர் அடிப்பான் நீயே கணக்கு போட்டுக்கோ. டேய், நமக்கு எதுக்குடா பிரச்சனை? நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இரு. நான் கூட முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். அப்படி பண்ணா நான் தப்பிச்சுக்குவேன், ஆனா நீ மாட்டிப்பே. என்னடா சொல்ற? டேய், நாம பொண்ணு பார்க்க போனது வேற ஒரு வீட்டுக்கு. அவங்களுக்கு இவங்கள நல்லா தெரியும். நாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இவங்க அவங்க கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க உன் அப்பாவோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் உங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. டேய், என்னடா பயம்புறுத்துற? உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு இது தேவையா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முதல்ல சொல்லி தொலைடா. அதான்டா, அவங்களுக்கு சந்தேகம் வராம நாம இதுல இருந்து கலந்துக்கணும். அவங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வர மாதிரி வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சம்பந்தம் சரி வராதுன்னு சொல்லி ஒதுங்கிடலாம். எனக்கு என்னமோ இது தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. இத பண்ணலன்னா உனக்கு தலையே இருக்காது, பரவாயில்லையா? டேய், இப்ப என்ன பண்ணோம் அதை மட்டும் சொல்றா. கோயம்புத்தூர்ல ஒரு ஷூட்டிங் ஹவுஸ வாடகைக்கு எடுத்துக்கோ. அப்படியே அம்மா அப்பாவை நடிக்க டிராமா ஆர்டிஸ்ட் 2 பேரை ரெடி பண்ணிடு. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் இருக்கேன்லடா, நீ பயப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னதை மட்டும் செய். மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வராதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. சொன்னதை மட்டும் செய்டா. நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிடா. இன்னையோட முடிஞ்சதுடா எல்லாமே. எண்ணி 3 மாசத்துல என் அக்கா தங்கச்சிக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது என் குலதெய்வம் மேல சத்தியம் தான். இந்தடா டீயை குடி. எவ்வளவு நேரமாச்சு, எதுவுமே சாப்பிடல. இத மட்டுமாவது குடி. எதுக்குடா அப்படி கோவப்படுற? பார்த்தல, பாத்தியா இல்லையா? இந்த மூஞ்சோட நான் எப்படி தெருவில் நடக்க முடியும்? அவமானமா இருக்குப்பா. செத்து போயிடலாம் தோணுது. என்னடா பேசுற? இந்த மாதிரி இன்னொரு வார்த்தை எதனா உன் வாயில இருந்து வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோம்மா, என்னோட வேதனை உனக்கு புரியாது. ஏன் புரியாது? நானும் மனுஷிதானே, எனக்கும் புரியும். அந்த அயோக்கிய என் புள்ள முகத்துல கீறி வச்சத என்னால மட்டும் எப்படி சகிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? உங்க அப்பா ஊருக்கே ராஜான்னு பேத்துக்கிட்டு இருக்காரு. அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவன் சாவு என் கையில தான். நான் பாத்துக்கிறேன். இப்படி அவசரப்பட்டு நீ என்னதடா சாதிக்க போற? பொறுமையா இருந்தா மட்டும் என்னத்தை சாதிச்சிருவீங்க? ஒவ்வொரு தடவையும் அவன் தான் ஜெயிக்கிறான். நாம வாய் பேசி சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு தடவை நீங்க ஜெயிக்கிறத நான் பார்க்கணும்பா. நான் அவனை சாவடிக்கிறதுக்குள்ளயோ இல்ல அவன் என்ன சாவடிக்கிறதுக்குள்ளயோ நீங்க ஜெயிக்கணும். அதை நான் பார்க்கணும். நீ ஆத்திரத்துல பேசிட்டு இருக்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான்டா இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த குடும்பத்துக்கு நான் மன உளைச்சலை கொடுத்துட்டு தானே இருக்கேன். அது சாவை விட வலிக்குண்டா. அந்த வலியும் வேதனையும் நான் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு தானே இருக்கேன். அண்ணே,
ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்னடா அண்ணே, சரி நீ கிளம்பு. சரிங்கண்ணே, வரேண்ணே. என்னம்மா? எல்லாம் நமக்கு தேவையான தகவலை தான் கொண்டு வந்திருக்கா. அந்த சிதம்பரம் குடும்பத்துல என்ன நடந்தாலும் ஆளா எனக்கு தானே தகவல் வரும். இதா வந்துருச்சுல. என்னன்னு சொல்லுங்க. அந்த ரோகிணிய பொண்ணு பார்த்த மாப்பிள்ளைய இவங்க சரின்னு சொல்லிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட பாக்குறதுக்கு அந்த கதிர் கோயம்புத்தூர் போறானாமா. இதுல என்ன இருக்கு? இது அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானே. அதை கெட்டதா மாத்துறதுக்கு தாண்டா நான் இருக்கேன். மாப்பிள்ளை வீட பார்க்க போறவன அப்படியே மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு போறவன் திரும்பி வரவே மாட்டான். அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவான். 3 மாசத்துல அவன் அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான்ல, அது நடக்கவே நடக்காது. நடக்க கூடாதுங்க. அப்படி நடந்தா நாமெல்லாம் உசுரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன். நீ எதுக்காக கவலைப்படுறவ? இப்போ அவனுக்கு டீ காஃபி எல்லாம் வேணாம். போய் சாப்பாடே ரெடி பண்ணு. இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் வந்தா கைய கால பிச்சு வீசிடுவேன். என்ன தயக்கமா? என்ன தயக்கமான்னு கேட்டேன். எதுக்கு அவ்வளவு தடுமாறிட்டு இருக்கிற? உள்ள வா. பரவாயில்ல பாட்டி, நான் இங்கேயே நிக்கிறேன். அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? உங்களை பார்க்கதான். அப்படின்னா உள்ள வா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கோவப்படுவாங்க, அதான். வீட்டுல கதிரும் இல்ல, ரங்கநாயகியும் இல்ல. வாமா. அப்போ அவங்க இருக்கிறப்ப நான் வரக்கூடாது. நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீதானே அவங்க இருந்தா வரமாட்டேன்னு பயந்த. வா. இனிமே நீங்க வர்றதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, சரியா? என் பாட்டி வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன பயம்? எது? ஏன் பாட்டி வீடா? விட்டா சொத்துலயே பங்கு கேப்ப போல இருக்கு. ஏய், என்னடி நீ வந்து வராத மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு சுமாரு. இவளெல்லாம் எதுக்கு உள்ள விடுறீங்க? நீயும் அம்மா மாதிரியே பேசாத. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கா தெரியுமா? என்ன அண்ணா, என்ன நல்லது செஞ்சுட்டா? இவளால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும்ல.